உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றே நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பகல் நேரத்திலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் என்று மார்ச் மாதத்தை தொடங்குகிறோம். முக்கியமான மாதம். இந்த மாதத்திலே பிள்ளைகள் பரீட்சை எழுத இருக்கிறார்கள். இந்த மாதத்திலே தவக்காலத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த மாதத்திலே சூசேப்பருடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை வழிநடத்த சூசேப்பருடைய பாதுகாப்பிலே நம்மையும் பரீட்சை எழுதுகிற குழந்தைகளையும் ஆசீர்வதிக்க இந்த தெய்வீக திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரியுடைய உங்கள் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியே எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணை கடலாய இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இறுதி சிந்திக்க உமை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருளாசி தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பின்வரும் குடும்பங்களுக்காக இன்று திருப்பலி பூசையானது ஒப்பு கொடுக்கப்படுது. ஜெயராணி நன்றி திருப்பலி, தேமியன் லூர்ஸ் நன்றி திருப்பலி, அபிரகாம் மரியான் நல்ல விதமாக வேலை கிடைக்க நன்றி திருப்பலியாக, ரஃபேல் 5வது பிறந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொடுக்க நன்றியாக, த்ரிசிகா பரீட்சையில் வெற்றி பெற, ஃப்ரீடா நான்சி சுந்தராஜ் குடும்பத்தில் குடும்ப நன்மைக்காக, மரியா அவருடைய உடல்நலத்திற்காக, மரணமடைந்த லாரன் சுவாமி கண்ணு, சூசைநாதன், லூர்துதாஸ், அந்தரிதாஸ், கௌரி கிரேசி, ஆரோக்கியதாஸ், சகாயராஜ், அன்று யார் நினையாத ஆன்மாக்களுக்காக, மரிய புஷ்பம் மரித்த 30வது நாள் யார் நினைய ஆன்மாக்களுக்காக, பொன்னுசாமி, ரெபேஜியஸ், ரேச்சல் யார் நிறையாத ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நமக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த குடும்ப நினைவு கூறுவோம். வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். கடவுள் தமது சாயலாகவே மனிதரை உருவாக்கினார்.
சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. ஆண்டவருடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார், மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களுக்கும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6வதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவையும் 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஒரு உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாய் இருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். தம் தந்தை பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவர் நமது உருவத்தை அறிவார். நம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளைகளின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது அன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருளிறை மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10
வசனங்கள் 13 இருந்து 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். சீடரோ அவளை அதற்றினார்கள். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவரை தடுக்காதீர்கள், ஏனென்றால் இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர் மீது வைத்து ஆசி வழங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, குணத்தால் ஒன்று என்று பாடியிருக்கிறதை கேட்டிருக்கின்றோம். குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்கள் பாலடைந்த குடும்பங்கள். நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்காது, எதிர்காலம் இருக்காது, சோர்வு ஏற்பட்டுவிடும். அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவார்கள், இவர்கள் மட்டும் இங்கே தங்கி இருப்பார்கள். அல்லது சில வீடுகளிலே பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்காமல் இருப்பார்கள். அந்த இடங்களெல்லாம் வயதானவர்கள் சோர்வுற்று கவலையோடு இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் எந்தெந்த குடும்பங்களிலே சிறு குழந்தைகள் இருக்கின்றனோ அங்கேயெல்லாம் வயதானவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த பிள்ளைகளை பார்த்து அவருடைய குறும்புத்தனத்தை பார்த்து அவர் திட்டுவது, அவரை அரவணைப்பது, அவரை பாதுகாப்பது, இது அவர்களுக்கு எந்த வியாதியும் தெரியாமல் பெரியவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட குழந்தை செல்வங்கள் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை. இந்த காலத்திலே கத்தோலிக்க குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்தை பார்ப்பது கடினமாக இருக்கிறது, மிக கடினமாக இருக்கிறது. வயதானவர்கள் இருக்கின்றோம், நடு வயது உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிறு குழந்தைகளை பார்ப்பது கஷ்டமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாக்லேட் வாங்கி வச்சுருப்பேன் சிறு குழந்தை கொடுப்பதற்காக. முன்னாடிலாம் பார்த்தா வாங்கின உடனே ஒரு 2 நாளில் முடிஞ்சு போகும். இந்த நாட்கள் 2 வாரம் ஆனால் கூட அப்படியே தான் இருக்குது. எனவே அன்பானவர்களே, குழந்தை செல்வம் மிகப்பெரிய சொத்து. மற்ற எல்லா சொத்தையும் சேர்ப்பதை விட நம்முடைய குழந்தை செல்வங்களை சேர்த்து அரவணைத்து பாதுகாப்பது நமது முதல் கடமையாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். அதே நேரத்தில் இன்று நற்செய்தியை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவளும் தூக்கி கொண்டு வருகிறார்கள். இதுதான் நாம் முதல்ல செய்ய வேண்டிய கடமை. நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் வாங்கி கொடுத்தாலும், எப்படியெல்லாம் படிக்க வைத்தாலும், எவ்வளவுதான் செலவு செய்தாலும், ஆனால் இந்த குழந்தை செல்வங்களை தெய்வ பக்தியில் வளர்க்க மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் அன்பிலே அவர்களை ஒப்படைத்து காப்பாற்ற மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த சீடர்கள் அவரை அதட்டுகிறார்கள். ஆண்டவர் இயேசு களைப்பாக இருக்கிறார், நிறைய அவருக்கு வேலை இருக்கிறது, ஆண்டவர் போகாதென்று தடுக்கிறார்கள். இதை பார்த்து ஆண்டவர் இயேசு அவர்களை கோபம் கொள்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று. நாம் எல்லோரும் சிறு குழந்தை விரும்பதை விட ஆண்டவர் இயேசு சிறு குழந்தை அதிகமாக விரும்புகிறார். எனவே கொண்டு வந்த குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய ஆசீர்தான் நம்மையும் நமது குழந்தைகளையும் காப்பாற்றும். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் செவிக்க வரும் பொழுது, பூசைக்கு வரும் பொழுது குழந்தை செல்வங்களுக்காக செவிப்போம். முக்கியமாக வர திங்கட்கிழமை 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக அவர்கள் வெற்றி பெற இந்த திருப்பலி நாம் மன்றாடுவோம். அவருடைய பயன் கவலை எல்லாம் அகற்றும்படியாக இந்த ஜெபத்திலே மன்றாடி அவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளின் பகல் நேரத்திலே எங்களெல்லாம் ஒன்றாக நீர் கூட்டி வந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கா நன்றி அப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு எல்லாம் கொடுத்து காப்பாற்றி வருகிறீர். எங்களுடைய மாசில்லாத குழந்தை செல்வங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம்.
சிறப்பாக 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுத இருக்கும் பிள்ளைகளுக்காக அவருடைய பயம் நீக்கப்பெற்று தெளிவான சிந்தனையோடு இந்த அரசாங்க பரீட்சை எழுதி வெற்றி பெறச் செய்தருளும். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. நம் அனைவரும் நின்று இன்று தோமையாருடைய நாளா மகிமை மாதா சனிக்கிழமை மகிமை மாதா நாள் அனைவரும் நாம் மன்றாட்டு செவி சமர்ப்பிப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறை மக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் மயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டும் என்று எங்கள் மயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த நிசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்று எங்கள் மயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று எங்கள் மயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மயிலாயிடம் மன்றாடுவோம். முக்கியமாக மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக, வேலை இல்லாமல் கஷ்டப்படும் மக்களுக்காக, வயதானவர்களுக்காக செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, துன்பப்படுவோரின் தேற்றரவும், பாவிகளுக்கு அடைக்கலமும், வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியமும், பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளுக்கு விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எங்களுக்கு அன்னையாக அளித்தீரே. இந்த அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு அவள் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை எல்லாம் அளித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் காணிக்கைகளையும் ஜெபங்களையும் கருணையுடன் ஏற்றருளும். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு நிலையான பேரின்பத்தை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக புனித மயிலை மாதாவினுடைய நாளாய இன்று உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் மயிலை தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்து அந்த தாயுடைய பரிந்துரை ஜெபத்தினாலே எங்களை வழிநடத்தி வருகின்றீர். அவர்கள் தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி கன்னிமையின் மாட்சிமை நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்து இரத்தம் சிந்தி எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடையாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், நவான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் உம்முடைய மக்களாகிய எங்களையும் நீர் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பகல் நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து செபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. நன்றி கூறுகிறோம் சுவாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் வியாதியாயிருக்கும் அவருக்காக உடல் நலத்திற்காக ஜெபிப்போம். எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே கூடியிருக்கிறதை ஆசீர்வதியும். இந்த நாளில் திருப்பலி ஒப்புடும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் யார் யாருக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவளுக்காக மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற புதிய நாளிலும் நீர் கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தின் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயும் இன்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் வந்த மக்களுக்கு நிறைந்த அமைதியையும் உடல் நலத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்து ஆசீர்வதித்தீரே சுவாமி. அதே ஆசீரை பெற இந்த பகல் நேரத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் முது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பமுள்ள மக்கள் நேரத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் நம்மை சமாதானத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்து சமாதானத்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தள்ளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரைய சிலுவையில் அர்ப்பணித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்பிற்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். கிறிஸ்துவின் ஆத்மவே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். தேருவில்லா தீர்த்தமே என்னை பூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரே இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனு என்னை கூப்பிடும். பரகதிய நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை எழவிடும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை இன்று தொடங்குகிறோம் சுவாமி. இந்த மாதத்திலே எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் விசுவாச உறுதியையும் கொடுத்தலும் சுவாமி. எந்த கஷ்டங்களும் வியாதியும் கவலைகளும் சூழ்ந்து கொள்ளாமல் எங்களையும் குடும்பங்களையும் புனித சூசேப்பருடைய பரிந்துரை ஜபத்தினாலே வழிநடத்தி காப்பாற்றும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு ஆட்சேபிக்கிற நேரத்திலே எங்களுடைய மாணவ செல்வங்கள் இளைஞர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஐயா. நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் கவனத்தோடு தங்கள் கடமையை செய்ய வல்லமை தந்திடும் ஐயா. ஆண்டவரே, எம்முடைய ஆடில் கூடியிருக்கும் மக்களாய் எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும் சுவாமி. முது வல்லமை கொண்டு நாங்கள் இந்த நாளை செலவிட ஆற்றலை தாரும் அப்பா. எல்லாமல்ல இறைவா, இந்த மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவின் மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துணர்ந்து நிலை வாழ்வை பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டு. எனவே அதற்காக ஜூபிலி ஜெபத்தை நாம் அனைவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனமாக நற்செய்தின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நெல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்ட வெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மேல் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். புனித தோமையரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை அவளோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்று தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நாங்கள் எல்லாமும் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே, மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே, மணிமுடி தாங்கி நிற்கும் மகிமையின் அரசியே, மணிமுடி தாங்கி நிற்கும் மகிமையின் அரசியே, வானவரும் மானிடரும் வாழ்த்தி உம்மை போற்றுகிறோம், மரியே மரியே ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம், ஆலய பிழைதனு அன்போடு காத்திருக்கும் ஆண்டவன் நன்றி கூறி ஆராதனை செய்வோம், நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரிவோம், எத்திசையும் புரிவோம். புனித மயிலை அன்னையே, புனித சூசைப்பரே, புனித தோமையாரே, புனித அந்தோணியாரே, புனித சவேரியாரே, புனித அருளானந்தரே, புனித தேவசகாயமே, அனைத்து புனிதர்களே, பிதாசுவன் பரிசுத்தாவின் பெயராலே